எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க கியூஆர் கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. வணக்கம். அதாவது சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நம்ம தாவேக்கா வாய்க்கிலேயே தாவேக்கா வந்து பேசிட்டு இருக்கு. அப்படி பார்க்க போறதுல சட்ட ஒழுங்கு அங்கங்க யார் யாரோ பண்றாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 2-3 நாளா நிறைய நியூஸ் வருது. பண்றது எல்லாமே தாவேக்கா நிர்வாகிகள். அதுவும் நேத்து மட்டுமே ஒரு 4 கேஸ் கிட்ட வந்திருக்கு. ஆமா, பண்ணது எல்லாமே தாவேக்கா. இதை எங்க அண்ணன் முன்னாடியே உறுதிப்படுத்தி இருக்காரு. இப்ப ஒரு 4 நாள் முன்னாடி சிங்கப்பெண் சிறப்பு படையை லான்ச் பண்ணாரு. அந்த இதுல என்ன சொன்னாரு? பெண்களுக்கு எதிரான குற்றம் பண்ற யாரும் என் தப்பிக்க முடியாது, கட்சியில சேர்த்துக்குவேன், என் கட்சியில சேர்த்துக்குவேன், யாரால தப்பிக்க முடியாதுன்னு அண்ணன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இப்ப அதைத்தான் பண்ணியிருக்காரு. அதனாலதான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதான் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கேன் பாருங்க, என்ன தப்பிக்கவே முடியாது, பிடிச்சி என் கட்சியில உட்கார வச்சு அமைச்சர் பதவி கொடுத்துருவேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஆனா அந்த சிங்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நிலைமை. சிங்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல, அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்ல யாருக்கும். இன்னொன்னு இப்போ மெயினா பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்குது, நேத்து போயிட்டு இருக்குது அப்படின்னா, நேத்து நடந்த சேலம்ல நடந்த பொள்ளாச்சி சம்பவம். ஆமா, இத பொள்ளாச்சி சம்பவம்னு கூட சொல்லலாம். சேலத்துல ஒரு பொள்ளாச்சி சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அதாவது ஒரு 50 பெண்களுக்கு மேல் இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் தாவேக்கா நிர்வாகியாக இருக்கக்கூடிய, தாவேக்கா பிரமுகராக இருக்கக்கூடிய ஒருத்தரால, மணிகண்டன் அப்படின்றவரால தான் இது நடந்திருக்கு. அதாவது ஒரு 50 பெண்களோட அவங்க ஆசை வார்த்தை காட்டி அவங்கள வந்து பல விதமா யூஸ் பண்ணி வீடியோ எடுத்து அவங்கள வந்து மிரட்டி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த தாவேக்கா அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்குமா? அதாவது அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மூஞ்ச மூடிட்டே கூட்டிட்டு போறாங்க அந்த தியாகிய. இப்ப வந்து கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி அவர் நல்லவர், இப்பதான் இதை பண்றாரு அப்படி சொல்ல முடியாது. அதாவது தாவேக்கா அரசு ஜெயிச்சு வர்றதுக்கு முன்ன அண்ணன் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்க்கணும். அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை தன்னோட மளிகை கடையில பள்ளி மாணவர்களுக்கு வித்திருக்காரு. பள்ளி மாணவர்கள் கைக்கு போதைப் பொருட்கள் போறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னாரு அண்ணன்? டீம்கா அப்படின்னு சொன்னாரு. இப்ப வந்து இவங்க, அதாவது யாரு வித்தாரோ அவன் தப்பிக்க விடாம புடிச்சு கட்சிக்குள்ள வச்சிருக்காரு. சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அதுக்குதான் கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. இப்பெல்லாம் வித்துட்டு இருந்ததுனால இது அந்த ஏரியா போலீஸுக்கும் தெரிஞ்சிருக்கு. போலீஸ் ஒரு பெரிய தொகையை அவர்கிட்ட இருந்து லஞ்சமா வாங்கிட்டு அவர் மேல ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்காங்க. அது வளர்ந்து இப்ப பெண்களை பாலியல் சீண்டல் பண்ணி அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்கள விபச்சார தொழிலுக்கு தள்ளுற அளவுக்கு போயிருக்காங்க. ஆனால் இது போதைப் பொருளால் மட்டும்தான் இந்த பாலியல் தொலை நடக்குது அப்படின்னு கேட்டால் அது ஒரு எஸ்கேபிஷம் தான் சொல்லணும். ஏன்னா இது ஈஸியாக இந்த போதைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி அது மேலே பழிய போட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம செல்ஃப் கான்சியஸாக நம்ம இருந்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு தான். அது அடுத்த இது பார்த்தாக்கா, இப்போ தொடர்ந்து இதில் பார்க்க போனால் தாவேக்கா நிர்வாகிகள் எங்கெங்கே என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தாக்கா, சென்னையில் கணவனை இழந்த ஒரு பெண் வீட்டுக்குள்ள புகுந்தே வந்துட்டு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம தாவேக்காவை சேர்ந்த வட்ட செயலாளர். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு டிவிகே ஒன்லி. ஆமா, அவர் தான் அதை பண்ணியிருக்காரு. இதை வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டேவும் சொல்ல முடியல. இதில் என்ன மாதிரியான இது நம்ம பேசுறதுன்னு தெரியல. இதை வந்து வருத்தப்படுறதா இல்ல இவங்க இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு கோவப்படுறதா? கட்சியில பாதிக்கு பாதி சரிக்கு சமம் பாலியல் தொல்லை கொடுக்கறவங்களா இருந்தா அந்த கட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம்? இதுக்கு முன்ன நாங்க இப்படி ஒரு கட்சியை பார்த்திருக்கோம். ஆனா அந்த கட்சி சென்ட்ரல்ல இருந்துச்சு. இப்ப அந்த கட்சி ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. இப்ப இவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்க, ஒரு நல்ல விஷயம். யார்? இந்த மணிகண்டன்ங்கிறவங்க மேல கைது பண்ணிருக்காங்க. ஓகே. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுல்ல, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஆக்ஷன் எடுத்தாங்களே, சம்பந்தப்பட்ட 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. ஆனா எம்எல்ஏ கைது பண்ணீங்களா? அது பண்ண மாட்டோம். அந்த மேலிடம் யாருன்னு விசாரிச்சீங்களா? மேலிடத்துக்கு எல்லாம் தெரியுமே, அந்த மேலிடம் யாருன்னு விசாரிச்சீங்களா? அதுவும் விசாரிக்கல. சிங்கப்பெண் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. சிங்கப்பெண் என்ன பண்றாங்க நான் சொல்லட்டுமா? அவங்களுக்கு ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்? ரீல்ஸ் எடுக்கிற அதிகாரம். போய் அட்வைஸும் பண்ணுவாங்க. ஆமா, அதாவது ஸ்டூடண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரா போயிட்டு அங்க நிக்கிறவங்க எல்லாம் நம்ம மேலேயும் தப்பு இருக்கு, நம்மளும் சேஃப்டியா தான் போகணும், நம்மளும் சேஃப்டியா தான் வரோம். அப்ப என்ன சொல்ல வரீங்க? நம்ம பக்கமும் நிறைய தப்புகள் இருக்கு. நம்ம தப்புகளையும் நம்ம கொஞ்சம் திருத்திக்கணும். நம்ம தப்புகளை திருத்திக்கிட்டா நம்ம தைரியமா யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கணும். நீங்க வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு போறதால தான் இந்த மாதிரி நடக்குது, துப்பட்டா போட்டு போங்க, 6 மணிக்கு மேல வெளியே போகாதீங்க, வேற என்ன சொல்ல வரீங்க? என்ன தப்பா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மேல இருக்கிற தப்பை நம்ம திருத்திக்கிட்டா அதுக்கப்புறம் நம்மகிட்ட யாராவது அப்படி நடந்துக்கிட்டா நம்ம நெஞ்ச நிமித்தி கேள்வி கேட்கலாம். அப்ப என் ட்ரெஸ்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணி என்கிட்ட அவங்க தப்பா நடக்கலாம், அதை நான் கேட்க கூடாது. ஏன்னா நான் தப்பு பண்ணிருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் படிச்சுதான் போலீஸ் ஆனீங்களான்னு சந்தேகமா இருக்கு. என்ன கேட்டகரியில சிங்கப்பெண் சிறப்பு படையில இந்த போலீஸை சேர்த்தாங்க? அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இங்க வா, இது காலர் பட்டனை போடு,
முடிய ஒழுங்கா வெட்டு, முடிய ஒழுங்கா சீவு, எதுக்கு உங்களை நியமிச்சாங்க? சரி காலேஜ் போயிடலாம், இல்லை பட்டன் போடு, சர்டிஃபிகேட்லாம் பட்டன் போட்டுலாம் காலேஜ் போவான், காலேஜ் போகலாம், பரவாயில்ல வாங்க. இப்போ முடிய அவன் ஒழுங்கா சீவினாலும் முடிய வெட்டினாலும் காலர் பட்டனை போட்டா தப்பு நடக்காம இருந்துருமா? அதுவும் உங்களோட வேலை என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றது அவங்க வேலை. இதைத்தான் பண்றதுக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. இதுக்கு ஸ்பெஷலா உங்களை சிங்கப்பெண் சிறப்பு படையில அப்பாயின்மெண்ட் பண்ணல. இவங்க இது வந்து ஒரு விதமா அந்த சிங்கப்பெண் ப்ரொமோஷன் பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காங்க இதை. ஆமா, ஆக்சுவலா பாடியில கேமரா பொருத்துவேன்னு சொன்னாங்க. ஆனா போற இடத்துல எல்லாம் சிங்கப்பெண்கள் பின்னால ஒரு கேமரா போயிடுது. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஆமா, ஆதாரம் காட்டணுமா இல்லையா? சிங்கப்பெண்கள் இவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நாங்க காட்டுவோம். வெளியே காட்டினா தானே தெரியும். இல்ல எனக்கு இது புரிஞ்சிருச்சு. ஆதாரம் சொன்ன வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ் வந்து எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? அதாவது புஷி ஆனந்த் வந்து அவர் துறையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து எனக்கு வீடியோ எடுத்து பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா நியூஸ்? பாத்தீங்களா? ஆமா, அதனால கூட இருக்கும். துளசின்னு போனவரை இன்னும் காணோம். அவருக்கு தான் வீடியோ அனுப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து வீடியோ ஒவ்வொரு வீடியோ பாத்துட்டு இருக்காரு போல. இது நீலாம்பரி மாதிரி பாத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். வீடியோ 18 வருஷமா ரிவைண்ட் பண்ணி போட்டு பாத்துட்டு இருக்காரு போல. அடுத்து தாவேகா வேட்பாளர் மீது வழக்கு பதிவு. எதனாலனா பூந்தமல்லி தாவேகா வேட்பாளர் பிரகாசம் குட்டி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. 6 மாதத்திற்கு முன்பு திருவள்ளூரில் நடைபெற்ற தாவேகா நிகழ்ச்சியில் மகளிர் அணி நிர்வாகியிடம் அத்துமீறியதாக புகார். அதாவது தாவேகா நிர்வாகியா இருக்கிற மகளிர் அணியில இருக்கிற ஒருத்தவங்க மீதே பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. நாங்க வெளியே வந்தோமா, எங்க கட்சிக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறோம். கட்சிக்குள்ள இது நாங்க உட்கட்சி விவகாரம், நீங்க தலையிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. தாவேகா நிர்வாகிகளால கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, வெளியில இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. ரொம்ப நல்ல கட்சி, நல்ல நிர்வாகிகள். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தாம்பரத்துல டிவிகே நிர்வாகி தியாகோ அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு இருக்கும்போது பாத்ரூம்குள்ள எட்டி பார்த்து இருந்திருக்காரு. அது வீடியோவுமே எடுத்து இருந்திருக்காரு. இது சம்பந்தமா அவங்க மேல வழக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க. அவருமே அதை ஒத்துக்கிட்டாருன்னு அவரே அதை அக்செப்டும் பண்ணிக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டாரு. நான் தான் வீடியோ எடுத்தேன். இந்த விஷயம் வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அதாவது அவர் எதுக்காக எடுத்தாரு அப்படின்னா, தண்ணி ஒழுங்கா வருதா, ஒழுங்கா குளிக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணிருக்காரு. தாவேகா செக்கிங் விங். அது வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம்குள்ள போய் செக் பண்ணுவோம் நாங்க. தண்ணி உங்களுக்கு எங்க வரணும்? பாத்ரூம்ல கரெக்டா வருதா? காலைல நீங்க அதாவது பாத்ரூம்ல கரெக்டா தண்ணி வந்தாதான் காலைல நீங்க எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்புறதுக்கு இதா இருக்கும். நீங்க கரெக்டா கிளம்பி வேலைக்கு போனாதான் அடுத்து தமிழ்நாடு வந்து வளர்ச்சி பெறும். சொல்ல முடியும். அந்த வீட்ல இருக்கவங்க கிட்ட கேட்டாலே சொல்லிருப்பாங்களே, எதுக்கு உள்ள போயிட்டு வீடியோலாம் எடுக்கணும். எங்களுக்கு ஏதாவது லைவ் ப்ரூஃப் வேணும். நாங்க எதுக்கு சம்திங் டிஃபரண்டா தான் பண்ணுவோம். அவங்க தண்ணி ஓடுறது தான் வீடியோ எடுத்தாங்க. இப்ப திடீர்னு எங்களுக்கு போர் அடிக்கும், உடனே அம்மா மருந்தகத்துக்கு போவோம். இந்த மருந்து இன்னைக்கு வாங்கினதா, இன்னைக்குதான் வாங்கினான்னு ப்ரூஃப் இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு கேட்டு மருந்து கடைக்காரரை தொல்லை பண்ணுவோம். எங்களுக்கு போர் அடிச்சா ஒவ்வொரு இடத்துக்கா போயிடுவோம். இப்ப அறநிலைத்துறை அமைச்சர் எடுத்துக்கோங்க. அவரை கோயிலுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், சிலை திருட்டு இருக்கு, சிலையில நகை திருடுறாங்க, சிலையை கடத்துறாங்க, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. முறுக்கு கடைக்கு போவாரு. இந்த முறுக்கு என்னைக்கு போட்டதுன்னு சம்பந்தமே இல்லாத வேலையெல்லாம் பார்ப்போம் நாங்க. ஆனா தாவேக்கால இவ்வளவு விஷயம் நடந்துமே இது முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில கும்பல் கிளம்பி வருது. அதை இவங்க புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இவங்க என்னன்னா ஒண்ணு ஒரு இப்போ தாவேக்கா நிர்வாகி மேல ஒரு குற்றம் வைக்கணும்னு வச்சுங்களேன், அவரை விட்டுறாங்க. பாதிக்கப்பட்டவங்க வளத்துக்கு அலிகேஷன் விக்டிம் பிளேமிங். அது அந்த கோவையில அந்த சிறுமியோட வழக்குல அந்த குழந்தைய பிளேம் பண்ணவங்க தானே இவங்க. அது ஏன் மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை பிளேம் பண்ணாங்க. அவங்க கூட தொடர்புல இருக்காங்க, குடிக்கிறாங்க, என்னென்னமோ பிளேம் பண்ணாங்க. ஆக நடக்கிறது உங்க ஆட்சியிலங்கும் போது விக்டிம் பிளேமிங். ஆமா, வேற ஆட்சியில நடந்தா விக்டிம் பிளேம் பண்ணாதது நல்ல விஷயம். ஆனா ஏதோ திமுக காரன் தான் பண்ணாங்கிற மாதிரி பேசுறதுலாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இப்பதான் தனி மனித ஒழுக்கம் பத்தில பேச வந்திருக்காங்க. அடுத்து இந்த பாலியல் குற்றம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து வந்து தாவேக்கா நிர்வாகி ஒரு திருட்டுல ஈடுபட்டிருக்காப்புல. அது என்னன்னு பார்த்தாக்கா நான் கூட ஏதோ பெரிய திருட்டு போல ஏதோ பயங்கரமா பண்ணிட்டாரு. இல்ல இல்ல, யார் வீட்டுல நகை கொள்ள அடிச்சிட்டாரா? இல்ல இல்ல, காசு பணம் திருடிட்டாரா? இல்ல, வேற என்னாச்சு? கோயிலுக்கு போயிருக்காப்புல. கோயிலுக்கு போன சாமி சிலையை திருடிட்டாரா? அப்படிலாம் இல்ல. அதாவது என்ன பண்ணாரு, கோயிலுக்கு போயிருக்காரு, போன உடனே சாமி கும்பிட்டு இருந்திருக்காரு. சாமி கும்பிட்டு செருப்பு அந்த அளவுக்கு ஒண்ணு போல அதே மாதிரி ஒரு விஷயம் கோயில்ல திருடுற விஷயம் திருடினாரு. கோயில் மணியை திருடிட்டு போயிருக்காரு. என் வீட்டுல கோயில் மணியை எதுக்கு திருடாது? பித்தளை மணியா என்னெல்லாம் தெரியல, கோயில் மணியை திருடிட்டு போய் ராக்கெட் ராஜா, ஏவிஎம் உலக உருண்டை, டெலிபோன் எல்லாம் திருடி வச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி கோயில் மணியை திருடிருக்காரு. இந்த திருட்டு அது இதுன்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் போனாலும், பாலியல் இதுன்னு ஒரு பக்கம் போனாலும், தாவேக்கா என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபுல்லா அதிகாரங்களை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படின்னா
இருக்கிற தாவேக்கா நிர்வாகி எல்லாருமே சிஎம், எல்லாருமே அமைச்சர், எல்லாருமே எம்எல்ஏ. இப்ப தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அதிகாரம் யார் கையில இருக்கு? தாவேக்கா கையில. யார் கையில இருக்கு? தாவேக்கால யார் கையில இருக்கு? விஜய் கையில. நீ விஜய் நான் விஜய் எல்லாருமே ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்க விஜய். ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் எல்லாரும் அதிகாரத்தை கையில எடுக்கிறாங்க. அதாவது இப்ப எங்கேயாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஐடி கார்டு இருக்கும். தாவேக்கா ஐடி கார்டு இருந்தா போதும், நேரா போயிட்டு நீங்க யாரும் பார்க்க வேணாம். உங்களோட தாவேக்கா உறுப்பினர் அட்டை எடுங்கன்னு சொல்லி எந்த அதிகாரி அதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். நீங்க நேரா போயிட்டு அவங்க போயிட்டு கேட்கலாம். என்ன வேணா கேட்கலாம். என்ன வேணாலும் கேட்கலாம். ஒரு காலத்துல அதிகாரிகளை பார்த்து எல்லாரும் மரியாதை கொடுத்து பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப நிர்வாகிகளை பார்த்து அதிகாரிகள் பயப்படுறதுக்கான இது அப்படி சொல்லக்கூடாது. சாமானியனும் அவன் அதிகாரத்தை கையில எடுக்கலாங்கிற இது சாமானிய மக்களுக்கும் எல்லா உரிமையும் எங்க அண்ணன் கொடுக்குறாரு. நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. தாவேக்கா நிர்வாகினாலேயே பிரச்சனை அப்படின்னா இங்க போறது, உங்களுக்கு ஒண்ணுனா இங்க வரீங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா நீங்க வந்து நார்மலா ஒரு அதாவது சமூகத்துல இருக்கிற ஒரு ஆளா போய் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. நீங்க தாவேக்கா நிர்வாகியா மாறிடுங்க. நிர்வாகியோ உறுப்பினரோ இல்ல அந்த துண்டு 10 ரூபா துண்டு போதும், காலத்துல மாட்டிட்டு கிளம்பிருங்க. எட்ராமா உறுப்பினர் ஐடியா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு நேரா போயிருங்க. போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஓஹோ. இல்லனா கிடைக்காது. இல்லனா திமுக காரன்றாங்க, அவங்களுக்கு நியாயமே கிடைக்காது. அதனால நீங்க அந்த மாதிரி போயிருங்க. அதுக்கடுத்து ஃபேக் நியூஸ். அதுதான் டெய்லி வருது. இந்த அரசு டிவிக்கு ஆச்சுனாலே ஃபேக் நியூஸ் தான். ஆமா, எவ்வளவு ஃபேக் நியூஸை பரப்புவாங்கன்னு தெரியல. ஆனா அந்த ஃபேக் நியூஸை உண்மைங்கிற மாதிரியே பரப்புறாங்க. அந்த இதுதான் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. குறிப்பா இன்ஸ்டால மட்டும் தான் அவ்வளோ நியூஸ் வருது. எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பண்றாங்க. நியூஸ் வராது. எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல. ஃபேக்ட் செக் அப்படினா எங்களுக்கு டிவிக்கு ஐடிவிங் பேஜ்ல என்ன போடுறானோ அதுதான் எங்களுக்கு நியூஸ். அதையும் தாண்டி இப்போ நம்ம ஒரு வீடியோ வருது, அதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி அதை நம்ம வந்து அது உண்மையா பொய்யான்னு சொல்றதுக்குள்ள அந்த வீடியோ தீயா பரவுது, ஸ்ப்ரெட் ஆயிருது. ஏன்னா அவ்வளவு பேஜஸ் இருக்கு, அவங்களுக்கு பேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி அந்த கமெண்ட்ஸ்ல போய் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதுல யாருமே இது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட அந்த கமெண்ட் போடுறது இல்ல. எல்லாமே விஜயோட லோகோ வச்சுதான் நல்லா கமெண்ட் பண்றாங்க. நான் வந்து ஜெயலலிதா பேட்ச், எனக்கு ஒரு ஆக்கர் சைக்கிள் தான் கிடைச்சுன்னு வர கமெண்ட் போடுறாங்க. அந்த நல்ல திட்டங்களை கொண்டு வந்ததுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா மோட்டோலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. இது ஃபேக் நியூஸா இல்லையான்னு தெரியாது. நான் அந்த காலத்துல படிச்சதுனால எனக்கு வந்து தவிட்டுக்கு கூட போட முடியாத சைக்கிள் கொடுத்தாங்கன்னு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது அது என்ன இஷ்யூங்கிறத சொல்லிடுவோம். இப்போ என்னன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஏதோ ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த ஹீரோ சைக்கிள்னு பாங்களா, அந்த மாதிரியான ஏதோ ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளை தாவேக்கா விஜய் அவர்கள் தாவேக்கா ஆட்சியில் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறானுங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, ஓகேவா? ஒரு 3 கலர்லயே நம்ம யூனிஃபார்ம் இருக்கு. நான் படிக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. இப்ப மாத்திட்டாங்களான்னு தெரியல. அதாவது அதுதான் அது 3 யூனிஃபார்ம் உண்டு. ஒன்னு வந்து அந்த 6th to 8th படிக்கிறவங்களுக்கு ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர்ல ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். 10th 9th அவங்களுக்கு வந்து பிங்க் கலர்ல செக்குடுல இருக்கும். 11th 12th ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த 3 யூனிஃபார்மே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போடல. அது வந்து புதுசா உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட். பார்த்தாலே தெரியுது அது பிரைவேட் ஸ்கூல் அப்படின்ட்டு. பிரைவேட் ஸ்கூல்ல எப்படி கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறத கூட அவங்க யோசிக்காம கமாண்ட்ல வந்து ஃபுல்லா வந்து நாங்க வந்து தகுதி பார்க்கல. தனியார் பள்ளிகளுக்கு சைக்கிள் கொடுக்குறோம். ஆனா என்ன விஷயம்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுக்காம தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் கொடுக்குறோம். அதுவும் தரமான சைக்கிளை தனியார் பள்ளிகளுக்கு மட்டுமே விஜயண்ணா உருவாக்கி கொடுத்துருக்காரு. நம்ம பையன் தரமானவன் தங்கமானவனாச்சே. அந்த மாதிரி கர்நாடகா போன கேப்ல போனை போட்டு அந்த ஸ்கூல்ல பசங்க தான் வேன்ல வர கஷ்டப்படுறாங்களா, சைக்கிள் கொடுத்துருங்க, ஹீரோ கிட்ட ஒரு டெண்டர் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அன்னை வந்து கையெழுத்து போட்டு அங்க இருந்து அனுப்பியிருக்காரு. அதாவது அது முற்றிலும் போய் அதை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அந்த ஸ்கூலோட ஹெச்எம்ஏ வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஆடியோவை நீங்க கவர்மெண்ட் கொடுத்த சைக்கிள் அந்த தனியார் கவர்மெண்ட் சைக்கிள் இல்ல சார். ஓகே சார், நன்றி நன்றி. இல்ல அது மிஸ்இன்ஃபர்மேஷனா எனக்கு கன்வே ஆகிடக்கூடாதுன்னு சார். ரொம்ப நன்றி. கவர்மெண்ட் சைக்கிள் செப்பரேட்டா சரி பசங்க கொடுத்தோம். நாங்களே கஷ்டப்பட்டு ஒரு பொய்யை பரப்பி அதில் சர்வை பண்ணிட்டு இருக்கோம். இந்த இப்படிதான் இதுக்கு முன்னே அந்த கேஸ்ல கூட அந்த வக்கீல் வெளியே வந்து இது எம்கே ஸ்டாலின் பண்ணதுன்னு சொல்லி எங்க மூஞ்சில பலாறு அடிச்சாங்க. இப்போ இந்த ஹச்எம் ஏன் இப்படி பண்றாங்க? நாங்க பாவம் இல்லையா? டெய்லி ஃபேக் நியூஸ் செட் பண்ணவே நாங்க ஒரு 18 பேர் கொண்ட குழு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. நீ என்னதான் உண்மையை சொல்லி பரப்புனாலும் ஆனா அந்த வைரலா இருக்காதுல்ல, அந்த உண்மையை சொன்ன வீடியோ வைரலா இருக்கு. இது ரொம்ப வைரலாகி மஞ்சள் சோப்பு ஹார்ட் பறந்துட்டு இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல. இன்னொரு பக்கம் நம்ம இந்த கர்நாடகான்னு இப்ப நடுவில் சொன்னதில் அதையும் நம்ம பேசிடுவோம். கர்நாடகாவுக்கு போயிருக்காரு சிஎம். சிஎம் தண்ணியோட தான் வருவாரு.
இது வரைக்கும் மேகதாது பத்தி ஒரு விஷயம் பேசல போலாங்க. கர்நாடகாவில் ஏதோ கோவிலுக்கு ஏதோ வழிபாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. டேம் இன்னும் திறக்கல. 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய டேம் இன்னும் 13 ஆயிடுச்சு, இன்னும் திறக்கப்படல. இன்னொரு பக்கம் மேகதாது பத்தியும் எதுவும் பேசவும் இல்லை. எப்ப பேசுவாரு, என்ன பேசுவாருன்னு நமக்கு தெரியல. நான் எப்படி முட்டு கொடுக்குறேன் பாரு. அதாவது சிவகுமார் வந்து அண்ணன் போறாருங்கிற தெரிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டாரு. அங்க இல்ல, டெல்லிக்கு போயிட்டாரு அவரு. அங்க போய் மேகதாது அணை கட்டுறதுக்கு அவர் பேசிட்டு இருக்காரா. சரி, அவர் இல்ல, என்ன பண்ணலாம், கடவுளே கதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளி வாழை மூகாம்பிகைக்கு லஞ்சமா கொடுத்து அண்ணன் வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்காரு. ஆத்தா மாரியாத்தா எப்படியாவது அணைய திறந்து விடாத்தா அப்படின்னு அண்ணன் வேண்டிட்டு வந்திருக்காரு. சீக்கிரமா தண்ணி அண்ணன் முன்ன வருவார், தண்ணி பின்ன வரட்டும். அப்படி வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். ஆனா லேட் ஆயிட்டே இருக்கு. விக்கி செத்தா கூட கேள்வி கேட்க மாட்டாங்க போல தண்ணி இல்லாம. ஏற்கனவே நிறைய இடத்துல தண்ணி எல்லாம் வரலன்னு வர போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. விவசாயிகள் ஏற்கனவே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம தண்ணி வராம போராட விட்டுறாதீங்க. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம். நன்றி.